சைட் டிஷ் இல்லாத மெயின் டிஷ்ல நச்சுன்னு 4 ரெசிபியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆனியன் ஸ்டஃப்டு பராத்தா. நான் இதுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவில் கூட இந்த ப்ராசஸ் செய்யலாம். கோதுமை மாவு எடுத்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி மாவு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. 2 வெங்காயம் 1 பச்சை மிளகாவை நான் சாப்பரில் போட்டு ஃபைனாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலாக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட போடலாம். லைட்டாக இதெல்லாம் வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெங்காய சாரெல்லாம் இறங்கி அந்த பச்சை வாடெல்லாம் போயிட்டு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வரும். இது ஆறட்டோன்னு விட்டுடுங்க. அதுக்கடுத்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு திரட்டுவோமோ அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி லைட்டாக நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு குட்டி லேயர் மட்டும் திக்காக திரட்டிக்கங்க. நான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த அளவுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை நடுவில் வச்சுட்டு இந்த வலது பக்கமாக இடது பக்கமாக மேலே கீழேன்னு நல்லா மடித்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். அதுக்கப்புறம் லேசாக ப்ரெஸ் பண்ணி லைட்டாக மெதுவாக ஜென்டிலாக நீங்கள் திரட்டினீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டஃபிங் பண்ண மாவு ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து தோசை தவா நல்லா ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதை அதில் போட்டுட்டு வெளி பக்கம்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு லேசாக திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான ஆனியன் ஸ்டஃப்டு பராத்தா ரெடி. இதுக்கு சைடிஷே தேவையில்லை. இது நம்ம ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.